ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் வர ஃபஸ்ட் யூனிட்டில் வர டாபிக் தான். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, டிட்டர்மைன் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ கொடுத்துட்டாங்க. 1 to 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இதே ப்ராப்ளமில் இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த above எக்ஸாம்பிள் add a line having impedance 0 plus j.5 between buses 2 and 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ அந்த டயக்ராம்லேருந்து ஒய் பஸ் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதிலிருந்து தான் நம்ம இந்த செகண்ட் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். அதாவது இது வந்து இம்பிடன்ஸ் இசட் மேட்ரிக்ஸில் இருக்கா இல்லை அட்மிட்டன்ஸ் ஒய் மேட்ரிக்ஸில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிகாஸ் ப்ராப்ளமில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே ப்ராப்ளமில் உங்களுக்கு இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன டேர்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூஸில் இருக்குது. ஸோ இசட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இன்வர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூஸ் நத்திங் பட் ஒய். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், இம்பிடன்ஸ்னு எழுதணும். அதே போல் செகண்ட் ப்ராப்ளம்லேயும் ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்னா, ஹேவிங் த இம்பிடன்ஸ் ஆஃப் 0 + j.5 இருக்குது. தட் மீன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது வந்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா இசட் மேட்ரிக்ஸ் வரும். பட் நம்ம ஒய் மேட்ரிக்ஸ்னு எழுதும்போது எல்லாமே 1/j டேர்மில் தான் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளூ. இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளமில் மொத்தம் எத்தனை பஸ் இருக்குன்னு பாருங்கள். பஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 2, 2 to 3, 1 to 3, 3 to 4. ஸோ மினிமம் வந்து 0 அப்படின்றது நமக்கு கிரவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. 1 to 2, ஸோ அப்போ ஃபஸ்ட் பஸ் இருக்குது, செகண்ட் பஸ் இருக்குது, தேர்ட் பஸ் இருக்குது, ஃபோர்த் பஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு மொத்தம் எத்தனை பஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பஸ்ஸஸ் இருக்குது. அந்த 4 பஸ்ஸஸை நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பஸ் நம்பர் 1, பஸ் நம்பர் 2, பஸ் நம்பர் 3, பஸ் நம்பர் 4. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த பஸ் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது 2ன்னு எடுத்துக்கிறேன், இது 3ன்னு எடுத்துக்கிறேன், இது 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 2, 1லேருந்து 2க்கு நம்ம பஸ் லைன் ஒன்று வரையணும். அதில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஒன்லி ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாக்டன்ஸ் வேல்யூவை இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 1க்கு 2க்கு பிட்வீனில் ஒரு லைன், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஒரு லைன் ட்ரா பண்ணி 2ல் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த 2ல் கனெக்ட் ஆகிற இந்த வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் 0.2. ஸோ 0.2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், j.2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும், j.2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து என்ன பஸ் 2 to 3. 2 to 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0, பட் ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 0.1 இருக்குது. 2க்கும் 3க்கும் பிட்வீனில் நம்ம வரைய போகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2க்கும் 3க்கும் பிட்வீனில் ஒரு லைன் வரைஞ்சி இதோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம், j.1, j.1ன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அடுத்து 1க்கும் 3க்கும் பிட்வீனில் ஒரு லைன் வரைஞ்சி இதோட வேல்யூ 0.3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். 1க்கும் 3க்கும் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இது எப்படி வரையணும் அப்படின்னா, 1க்கும் 3க்கும் பிட்வீனில் ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா, 1க்கும் 3க்கும் பிட்வீனில் ஒரு லைன் வரைஞ்சி இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3ன்னு இருந்தது. அப்போ j.3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். அடுத்து நம்ம வரைய போகிறது 3க்கும் 4க்கும் பிட்வீனில், 1 and 3 முடிஞ்சிச்சு, 3க்கும் 4க்கும் பிட்வீனில் வாட் இஸ் த வேல்யூ, 0.4. 3க்கும் 4க்கும் பிட்வீனில் இது 3, இது 4. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
3க்கும் 4க்கும் பிட்வீனில் ஒரு லைன் வரையணும். இதோட வேல்யூ 3க்கு 4க்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.4 J 0.4. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1. 0 to 1ன்னா கிரவுண்ட் டு 1ன்னு அர்த்தம். கிரவுண்டுக்கும் 1க்கு பிட்வீனில் ரியாக்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.6. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இது 1 கிரவுண்ட் அப்படின்னா இது கிரவுண்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 1க்கு கிரவுண்டுக்கு பிட்வீனில் இது கிரவுண்ட். ஓகேங்களா? 1க்கு கிரவுண்டுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த வேல்யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? J.6. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 0க்கும் 3க்கு பிட்வீனில் 0க்கு 3க்கு பிட்வீனில் 0.8. தட் மீன்ஸ் 3லிருந்து கிரவுண்டோட ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். 3லிருந்து கிரவுண்ட். ஸோ 3லிருந்து கிரவுண்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். 3லிருந்து கிரவுண்டை மென்ஷன் பண்ணி இதில் இருக்கிற வேல்யூ 0.8, தட் இஸ் J.8. வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பஸ் சாம்பிள் இந்த சிஸ்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா we are going to write the Y bus matrix. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே இதில் எது மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். மைனஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். மைனஸ் எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு எல்லாமே பாசிட்டிவ் ஜேல இருக்குது அப்படின்னா தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸிலிருந்து நம்ம அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை எழுதும் போது நம்ம வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 1/1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த J.2 என்னன்னு எழுதணும் 1/J.2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து யூ ஹாவ் டு ட்ரா த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் Y பஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் த ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரல் ஃபார்மேட் எழுத போகிறோம். Y பஸ்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட்னா நமக்கு மொத்தம் எத்தனை பஸ் இருக்குன்னு பார்த்தோம். 1 2 3 4 3 பஸ்ஸஸ் 4 பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் Y11 Y12 Y13 Y14. அடுத்து Y21 Y22 Y23 Y24. அடுத்து Y31 Y32 Y33 Y34 Y41 Y42 Y43 Y44. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் பாசிட்டிவ்னா Y11 Y22 Y33 Y44 இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ். மீதி எல்லாமே நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஸோ மைனஸ் ஆஃப் த வேல்யூ வரும். ஏன் மைனஸ் ஆஃப் த வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to convert this value into Y matrix. இங்கே எல்லாமே நமக்கு Z மேட்ரிக்ஸில் இருக்குது. நம்ம இன்வர்ஸ் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Y1 எடுத்து எழுதலாம். Y11 is equal to Y11 அப்படின்னா இந்த 1ஓட எந்த வேல்யூ எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணணும். 1ஓட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு 0.6 கனெக்ட் ஆகிருக்கு 0.2 கனெக்ட் ஆகிருக்கு 0.3 கனெக்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது நமக்கு இம்பிடன்ஸில் இருக்குது. நம்ம வந்து அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து மாற்றி எழுதணும். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம் Y11 is equal to 1/J.6 plus 1/J.2 plus 1/J.3 எழுதலாம். ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ the value will be 0.6 inverse plus 0.2 inverse plus 0.3 inverse. இது எல்லாமே J டேர்மில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ தட் இஸ் 1/J10 வரும். ஸோ இந்த J1 நியூமரேட்டரில் கொண்டு போனோன்னா என்ன ஆகும் -J10 தட் இஸ் 10 divided by J இருக்கும். That is -J10. So this is the answer. So actually நான் வந்து இன்வர்ஸில் எடுத்துட்டேன். அதனால தான் 10 நான் நியூமரேட்டரில் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இன்வர்ஸ் எடுத்த வேல்யூ வந்து 10 10 டிவைடட் பை ஜேன்னு இருக்கு. இந்த ஜேவை நான் நியூமரேட்டரில் கொண்டு போனோம்னா மைனஸ் ஜே 10ன்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது y12. இதில் y12 calculate பண்ணோம்னா y21 ரெண்டுமே சேம் தான். y12 is equal to y21. ஸோ y12னா 1க்கு 2க்கும் காமனாக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1க்கு 2க்கும் காமனாக இருக்கிறது j.2. ஸோ அந்த j.2 நம்ம எப்படி எழுதணும்? -1/j.2ன்னு எழுதணும். பிகாஸ் இந்த 1 1 1 2 2 3 3 4 4 மட்டும் தான் எல்லாமே பாசிட்டிவாக வரும். மீதி எல்லாமே நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்? நெகட்டிவ்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ இந்த ஜேவை நான் நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜேன்னு வரும் இல்லைங்களா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜே. 0.2 இன்வர்ஸ் எடுக்கலாம். ஸோ 0.2ஓட இன்வர்ஸ் வந்து 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ J5 தான் நமக்கு ஆன்சர். தட் இஸ் ஈக்குவல் டு J12க்கும் சரி J21க்கும் சரி ரெண்டுத்துக்குமே நமக்கு J5 தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது y13 ஆர் y31. ரெண்டுமே சேம். y13 is equal to y31. y13 1க்கும் 3க்கும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். இது 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1க்கு 3க்கு காமனாக இருக்கிற வேல்யூ J.3. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம்? -1/j.3ன்னு எழுதலாம். ஸோ 0.3 நம்ம இன்வர்ஸ் பண்ணோம்னா 0.3 இன்வர்ஸ் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 3.33. ஸோ மைனஸ் ஆஃப் இந்த ஜேவை நான் நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா இன்னொரு மைனஸ் ஆட் ஆகும். ஸோ மைனஸ் ஜே 3.33ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ப்ளஸ் ஜே 3.33. ஸோ 3.33 தான் நம்மளோட y31ஓட வேல்யூ. ஸோ நான் திரும்பவும் ரீரைட் எழுதுகிறேன். ஜே 3.33. அடுத்து y14. y14 is equal to y41. 4க்கும் 1க்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4க்கும் 1க்கும் காமனாக எதுவுமே இல்லை, லைனே இல்லை. தட் மீன்ஸ் நமக்கு வேல்யூ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து y21 ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது y22 பார்த்தீங்கன்னா 2ல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். 2ஓட இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, J2 கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் J.1 கனெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த 2க்கு நம்ம வந்து பாசிட்டிவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 1/J.2 ப்ளஸ் 1/J.1. ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா நான் இன்வர்ஸ் எடுத்துடுறேன் டேரெக்டாகவே. 0.2 இன்வர்ஸ் ப்ளஸ் 0.1 இன்வர்ஸ். ஆன்சர் வந்து 15. ஸோ நமக்கு என்ன வருது? 15 டிவைடட் பை ஜேன்னு இருக்குது. இந்த ஜேவை நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? மைனஸ் J15 வரும். திஸ் இஸ் நத்திங் பட் y22ஓட வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது y23. 23ன்றது 2க்கும் 3க்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2க்கும் 3க்கும் காமனாக இருக்கிறது J.1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? J.1 எப்படி எழுதலாம்? y23 is equal to minus 1/J.1. நமக்கு தெரியும் 1/0.1 is 10. ஸோ இந்த மைனஸ் ஜே நியூமரேட்டரில் போயிடுச்சுன்னா இன்னொரு மைனஸ் ஜே ஆகும், மீன்ஸ் 10. ஸோ ஆன்சர் என்னென்னு வரும்? ப்ளஸ் 10ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் அஸ் ப்ளஸ் J10. இப்போ நம்ம 2 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 4. 2 4ன்றது 2க்கும் 4க்கும் பிட்வீனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். லைன் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ 2 4 y24 is equal to 0. That means this is equal to y23 is equal to y32. அதே போல் 24 is equal to y42. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y31. 31 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். y13 is equal to y31. y32. 32ன்றது 2 3. ஸோ இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். y32 is equal to y32. ஸோ இதுவும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது y33. y33ன்றது இந்த 3ல எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். y33. ஸோ y33 is equal to இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ y33ல நம்ம மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 1/J.8 ப்ளஸ் 1/J.4 ப்ளஸ் 1/J.3 ப்ளஸ் 1/J.1.
0.1 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறேன். 1/j.8 plus 1/j.3 plus 1/j.1 plus 1/j.4. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி நம்ம எடுக்க போகிறேன். இப்போ நான் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். எல்லாம் ஜே வந்து டேர்ம் எல்லாமே இதுவாக இருக்குது. மைனஸ் ஜே நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். எல்லா ஜேவும் நான் நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா மைனஸ் ஜேன்னு ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 0.8 inverse plus 0.3 inverse plus 0.1 inverse plus 0.4 inverse. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 17.08 வருது. 17.083. So that means minus j 17.083. This is the y33 value. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? y33 அடுத்து y34. y34னா 3க்கு 4க்கு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க. 3க்கு 4க்கு காமனாக இருக்கிறது j.4. y34 is equal to y43. ஸோ இதோட வேல்யூ என்னது? minus 1/j.4. ஸோ 0.4 ஓட இன்வர்ஸ் என்ன? 0.4 ஓட இன்வர்ஸ் வேல்யூ இஸ் 2.5. ஸோ இந்த ஜே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இந்த ஜேவை நான் நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா மைனஸ் ஜே 2.5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஜே 2.5 இஸ் த ஆன்சர் ஃபார் 3-4 ஆர் 4-3. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3-4 முடிஞ்சிச்சு. அடுத்து 4-1. 4-1 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணோம். y41 is equal to y14. y42. 4-2 is equal to 2-4. y43. 4-3 is equal to 3-4. இதுவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம கால்குலேட் பண்ணது y44. y44ல் 4ல் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். 4ல் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? j.4 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ y44 is equal to 1/j.4. ஸோ 1/j.4 இந்த ஜேவை நான் நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா மைனஸ் ஜே ஆகும். 0.4ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். இன்வர்ஸ் ஆஃப் 0.4 இஸ் 2.5. ஸோ இதை இந்த டேபிள் அதாவது இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். வாட் இஸ் யுவர் y11 வேல்யூ? திஸ் இஸ் அ y bus வேல்யூ. y bus is equal to y11. y11ஓட வேல்யூ மைனஸ் j10. y12. 12ஓட வேல்யூ j5. y13. 13ஓட வேல்யூ j3.33. y14ஓட வேல்யூ 0. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு காலம் போட்டுக்கோங்க. 1 2 3 4. அதே போல் 1 2 3 4. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நோ நீட். நீங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 2-1. 2-1 இஸ் நத்திங் பட் 1-2. 2-1 1-2 ரெண்டுமே ஒன்று தான். j5. நெக்ஸ்ட்டு 2-2. 2-2 நம்ம கால்குலேட் பண்ணோம். 2-2 இஸ் மைனஸ் j15. நெக்ஸ்ட்டு 2-3. 2-3 இஸ் ஈக்குவல் டு 2-3 இஸ் plus j10. Next 2-4. 2-4 is 0. அடுத்து 3-1. 3-1 is 1-3. ரெண்டுமே சேம் தான். அப்போ j3.33. Next 3-2. y32 is y23. ரெண்டுமே ஒன்று தான். y32 23 ரெண்டுமே ஒன்று தான். j10. Next 3-3. 3-3 calculate பண்ணது என்னது? minus 17.083. minus j 17.083. ஓகேங்களா? அடுத்து y4. y34. y34 is j2.5. அடுத்து 4-1. 4-1 is nothing but 1-4. 0. 4-2. 4-2 is 2-4. 2-4 0. 4-3. 4-3 is equal to 3-4. 3-4 is j 2.5. அடுத்து 4-4. 4-4க்கு நம்ம என்ன கிடைச்சது? minus j 2.5. So this is nothing but our y bus matrix. இதே ப்ராப்ளமில்
next subdivision என்னன்னு பார்த்தோம். In the above example, add a line having the impedance of 0 plus j.5 between the buses 2 and 3 ன்னு கொடுத்துட்டாங்க. buses 2 and 3 betweenல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? j.05 ஆட் பண்ண போறோம். and don't forget this is the impedance value. impedanceனா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றது 1 by j அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். and அந்த 1 1 2 2 3 3 4 4க்கு மட்டும் தான் பாசிட்டிவ் வரும். மீதி எல்லாத்துக்குமே நம்ம நெகட்டிவ் ஆஃப் த வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணணும். between buses 2 and 3ல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? 0 plus j.5 ஆட் பண்ண போறோம். so this is nothing but z matrix. z matrixல j plus 0.5னா நம்ம y matrixை கன்வெர்ட் பண்ணணும். y matrixல என்ன வரும்? 1 divided by ன்னு வரும். so j that is 0.5 inverse எடுத்தோம் அப்படின்னா minus 1 by j 0.5 அர்த்தம் minus of இந்த j நான் நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா இன்னொரு j ஆயிடும். this minus j ஆயிடும். 0.5 was nothing but 2. அப்போ வேல்யூ என்னது minus into minus plus ஆயிடும். so the answer is so actually இது வந்து 1 by j.5 தான் நம்ம எடுப்போம். y is inverse of j.5. so இந்த j1 நான் நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா மைனஸ் ஆயிடும். so minus will be same minus j2 ன்னு வரும். this is nothing but y matrix. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா y நியூ பஸ் எதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 and 3 இருக்குது. அப்போ என்னெல்லாம் வரும்? y 2 2 வரும். 2 and 3 காம்பினேஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம். 2 2 நியூ, நெக்ஸ்ட்டு 2 3 நியூ, அதுக்கடுத்து y 3 2 நியூ, y 3 3 நியூ. இந்த 4 பஸ் நம்ம வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. y22 நியூ, y32 நியூ, y32 2332 ரெண்டுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு சேமாக தான் நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது y33. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்னதுன்னா சேம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது y22 நியூ பஸ், y32 r23 அண்ட் y33. இது 3 பஸ்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா y22 நியூ பஸ். y22 நியூ பஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y22 ஓல்ட் ப்ளஸ் y. நமக்கு ஏற்கனவே ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருந்தோம். தட் இஸ் நத்திங் பட் ஜே மைனஸ் j2ன்னு வந்தது. y22 ஓல்டு. y22 ஓல்டுன்றது இந்த மேட்ரிக்ஸில் y22 எங்கே இருக்குது பாருங்கள்? 2 and 2. ஸோ இதுதான் y22. y22ஓட வேல்யூ மைனஸ் j15. ஸோ மைனஸ் j15 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது. தட் இஸ் மைனஸ் j2. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். மைனஸ் j15 மைனஸ் j2ன்னு வரும். தட் இஸ் மைனஸ் j17. இதுதான் y22 நியூவோட வேல்யூ. அதே போல் y33 நியூவும் கண்டுபிடிச்சிடலாம். y33 நியூக்கு சேம் ஃபார்முலா தான். y33 ஓல்டு ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. இது மட்டும்தான் நமக்கு ப்ளஸ் வரும். இது எல்லாத்துக்குமே நமக்கு மைனஸ் வரும். ஸோ y33ன்றது அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து y33ஓட வேல்யூ எழுத போகிறோம். y33னா 3. ஸோ மைனஸ் 17.083 மைனஸ் 17.083 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ மைனஸ் j2. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் j19.083ன்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் y33 நியூவோட வேல்யூ. அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறது y23. தட் இஸ் ஈக்குவல் டு y32 நியூ. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று நம்ம போட்டால் போதும். y23 ஓல்டு மைனஸ் ஒய். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டு இங்கே வந்து என்ன வரணும்? மைனஸ் வரணும். ஸோ இதுக்கு வந்து 23 ஆர் 32. 23 வேல்யூ இஸ் j10. ஸோ j10 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? மைனஸ் j2. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் as ப்ளஸ். அப்போ என்ன ஆன்சர்? j12. அகெயின் ஃபார்ம் த நியூ மேட்ரிக்ஸ். y பஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். y11 y
y12, y13, y14, y21. இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா y22 நியூ தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். y22 நியூ, தென் y23 23 நியூ, அதுக்கு அடுத்து y24, அடுத்து y31, again 32 is equal to 23 இல்லைங்களா, y32 new, then y33, y33 is also new value, y33 new, y34, y34, next y41, y42, y43, y44. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற அந்த வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த மிடில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது, மிடில் இருக்கிற வேல்யூ. ஸோ மீதி எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த வேல்யூ நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ வேல்யூ இஸ் -j10, j5, j3.330. அதே போல் இந்த இடத்துல j5, j3.33. அதாவது இந்த மிடில் இருக்கிற வேல்யூ மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வேல்யூ அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். 0, 0, j2.5, -j2.5, இது 0, இது j2.5. ஸோ இப்போ மிடில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். தட் இஸ் 22. 22க்கு என்ன ஆன்சர் வந்தது நமக்கு? j22 is j17. 22 is -j17. அதே போல் 23க்கு j12, அதே போல் 32க்கும் j12, 33க்கு வேல்யூ -j19.0, -19.083. This is the actual, அதாவது நியூ பஸ், நியூ ஒய் பஸ்ஸோட வேல்யூ, அந்த சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல அதோட வேல்யூ. தேங்க்யூ.